ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தன் ஜேர்னி சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி பார்க்க போறோம். அதுக்கு கும்மாஞ்சாவடி ரூட் போயிட்டு மாங்காடு போயிட்டு அப்புறமா நம்ம செம்பரம்பாக்கம் போக போறோம். ஓகே, வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்துல ரீச் ஆயிடும். ஸ்பீட் பிரேக்ல வண்டி ஓடுறேன். ஸ்பீட் பிரேக்லாம் தாறுமாறா இருந்தீங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு தான், நேரா போனா நமக்கு செம்பரம்பாக்கம் ஏரி தான். அதுக்கு முன்னாடி ஒரு பைபாஸ் ஒன்று போகும். பாருங்க, அவுட்டர் ரிங் ரோடு வந்திருக்கு. நம்ம எங்கேயும் திரும்ப கூடாது, ஸ்ட்ரைட்டா போகணும். இங்க வீடுங்க கூட இருக்கு. இப்ப ரோடு அப்படியே லெஃப்ட் போகுது. போலாமா? பிளேஸ்லாம் சூப்பரா இருக்கு. ரோடு லாக்ல இருக்கு, க்ளோஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி போகிறதுக்கு கேட்டு மூடி வச்சுருக்கு, லாக் பண்ணியிருக்கு, போகக்கூடாதுன்னு. லாக் பண்ணியிருந்தாலும் இந்த சைடு கேப்பில் நான் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி வரும்போது. ஆனால் இப்போ அதையும் பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பைக் எடுத்துகிட்டு போக முடியாதனால நடந்து தான் போகும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி போகிறதுக்கு இங்கே கொஞ்சம் வழி இருந்தது, இதில் ஏறி கூட போகலாம். ஆனால் இப்போ அதை பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டை பூட்டி வச்சுருக்காங்க, யாரும் போகக்கூடாதுன்னு. ஸோ நம்ம நடந்து தான் போக போகிறோம். லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது பைக்லேயே போனோம், இந்த சைடு கொஞ்சம் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போது இப்போ நடந்து போயிட்டு தான் உங்களுக்கு நான் செம்பரம்பாக்கம் ஏரி காட்ட போகிறேன். நாங்கள் போவோம். இங்கே வந்து 2 வழி இருக்கு. லெஃப்ட் ஒன்று போகுது, அப்புறம் அப்படியே திரும்பினா ரைட் ஒன்று போகுது. நம்ம வந்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். தண்ணி தெரியுதா உங்களுக்கு? வாங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். கீழே இறங்கி இங்கே கூட பார்க்கலாம். கிட்ட போயிட்டு மீன்லாம் பிடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து. தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ நிறைய இருக்குன்னு? அந்த இடத்துக்கு போகணுன்னு நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் அங்கே ஒரு கேட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க, போக முடியாது. அது அங்கே தான் வந்து தண்ணி திறந்து விடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் செம்பரம்பாக்கம் ஏரியோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 15.38 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. இது இங்கே வந்து மழை காலத்தில் தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா டேமை திறந்துடுவாங்க. அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அது போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா கோவூர், மதனந்தபுரம், நந்தம்பாக்கம், ஈக்காட்டுத்தாங்கல், கோட்டூர்புரம், அடையாறு போயிட்டு கடலில் கலக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மோட்டோ லாக் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போடுறோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையை சுற்றி வேறு ஏதாவது இடம் போகணும் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், அதுவும் நாங்கள் வீடியோஸை போடுறோம். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கீழே இறங்கி பார்க்க போகிறோம். தண்ணிக்கு கொஞ்சம் கிட்ட போய் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் வாங்க. அது ஸ்டெப்ஸ் இருக்குது, கேர்ஃபுல்லாக வரணும்.